தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்போ ஏண்டா இவ்வளோ பேரும் நாளைக்கு காட்டுக்குள்ள இன்றைக்கு பதியணும். பயிருக்கு தான் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஏண்டா காட்டுக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னுக்கு இப்படி தான் அவங்களோட ஒரு குழுவாக இருந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. போகிறாங்க பக்கத்தில் பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் இருக்கிற போய் கொண்டிருக்கிறோம். பல கோடி மக்களை பல மணி நேரம் காக்க வச்சு இதான் அந்த காட்டு வழி கதவு. பாத யாத்திரை என்பது வெறுமனே ஒரு மத சடங்கோ அல்லது தற்கால உருவான ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ அல்ல. இந்த மண்ணின் ஜிம்போய் சாமி வரும் சாமி இதுல தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா கிழக்கிழங்கை அம்பாறை மாவட்டத்தில் குமண சரணாலயத்தின் எல்லையாக காணப்படுகிற உகந்தை மலை முருகன் ஆலயத்திலான் இருக்கிறேன். என்னென்னா நாளைக்கு கதிராம யாத்திரையில் காட்டு வழி பாதை யாத்திரை ஆரம்பிக்குது. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நானும் போகிறேன். இது 2வது முறை. போன வருஷம் வந்து நான் இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த வருஷம் முதலாம் நாள் வெளியில் காட்டுக்குள்ள இறங்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் லட்சக்கணக்கான பேர் வந்து கொண்டிருக்காங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். என் ஃபேமிலியை காட்டுறேன். அவங்களோட வந்திருக்கேன். இவர் என் ஃபேமிலி மெம்பர் தான் வந்திருக்கேன். பாருங்க கோயிலை சுற்றி காட்டுறேன். உகந்த மலைக்கு போய் காட்டுறேன். எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்கள், பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். பயணிப்போம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்டா உகந்தை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு நாங்கள் அங்கே உகந்தை மலையெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது உகந்தை என்பதுக்கு என்னத்து பேர் வந்தேன்டா முருகப்பெருமான் போருக்கு முன்னும் போருக்கு பின்னும் ஓய்வெடுக்க உகந்த இடம். அதான் உகந்தை என்று பேர் வந்தேன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில உகந்தாய் என்பது பிற்காலத்தில் மறைவி உகந்தை என்று பேர் வந்தேன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியலை. இதுதான் அந்த உகந்தை என் பேர் வந்தது. அதாவது முருகப்பெருமான் போருக்கு முன்னும் போருக்கு பின்னும் ஓய்வெடுக்க உகந்த இடத்த இந்த உகந்தை. நாளைக்கு விடிய நேயமாக காட்டுக்குள்ளே இறங்குவோம். காட்டு வழி பாதை. ஏண்டா காட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னுக்கு இப்படி தான் அவங்களோட ஒரு குழுவாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் காட்டுக்குள்ளே இறங்குவாங்க. அதுதான் இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ எங்கட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பாதையை திறக்க போகிறாங்க. பக்கத்தில் பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் இருக்கிற போய் கொண்டிருக்கிறோம். அரோரா சாமி, அரோரா சாமி எல்லாரும் அரோரா சாமி. அதனால் இப்போ பாதையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். மற்ற சாமிலாம் ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான என்னண்டா இதில் நேற்று அங்கே 500 சேனல் பதிஞ்சது. இன்றைக்கு இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நின்றுருக்கோமா. இதில் 15 தான் நாங்கள் காட்டுக்குள்ளே இறங்க போகிறோம். இங்கெல்லாம் பாதை இருக்குது. இங்கெல்லாம் போகிறோம். இங்கெல்லாம் பாதை இருக்குது. ஆனால் இது ஒரு பிரயோசனமே இல்லை. இது ஒன்று தான் நான் நினைக்கிறேன். இதான் அந்த காட்டு வழி பாதை கதவு. இங்கே தான் திறந்தாங்க. 6 மணிக்கு வந்தாங்க. 8 மணி 8:30 நினைக்கிறேன். 2 மணித்தெல்லாம் அந்த வாசலில் காவை காத்து இப்போ தான்
பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆயிரம் ஆண்டுகளாக சொன்ன கதிர்காம பாத யாத்திரை என்பது வெறுமனே ஒரு மதச்சடங்கோ அல்லது தற்கால உருவான ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ அல்ல. இந்த மண்ணின் ஆதிக்குடிகளான வேடவர் பெருங்குடியினர் முதல் சித்தர், முனிவர், யோகி என பல தலைமுறைகள் தங்கள் குருதியோட்டத்துடன் வளர்த்து எடுத்து வரும் பாரம்பரியம். வடக்கே யாழ்ப்பாணம் தொண்டமாறு சன்னதி முருகன் ஆலயத்தில் இருந்து தொடங்கி கிழக்கு கரையோரமாக நடந்து உகந்தே முருகனை தரிசித்து அங்கிருந்து யாழக்குமண காடுகள் வழியாக கதிர்காமத்தை அடைகின்ற பயணம் இலங்கை ஆத்மீக பெருமை மிக்க ஒரு உயரிய அடையாளமாகவும் இலங்கையில் காணப்படுகின்ற பாத யாத்திரைகளை மிகவும் ஒரு நீண்ட பாத யாத்திரையாகவும் இந்த பாத யாத்திரை காணப்படுகின்றது. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே இன்றைக்கு முதல் நாள் காட்டுக்குள்ளே இறங்கின பக்த அடியார்கள் தான். எல்லாம் அந்த முருகனின் தரிசிப்பதற்காகவும் முருகனுக்காகவும் சாப்பாடு திரிபோசா பிரசாந்த் சாமி தேங்காய் துறை கொண்டிருக்கேன். இங்கே அடுப்பு மூட்டுப்படுது, டீயை குடித்து திரிபோசா சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நாங்கள் போய் வண்ணத்தி வெட்டை, அதாவது கிணத்தடி வெட்டை, வண்ணத்தி வெட்டை அப்படி சொல்லுவாங்க, அங்கே நிற்க போகிறோம். அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டையண்டா என்னெண்டா வேட்டை, அதாவது வேட்டையாடின இடம். முருகன் வேட்டையாடின இடம் தான் பிற்காலத்தில் வெட்டை என்று மாறினதுன்னு சொல்கிறாங்க. காளியன் எலெக்ஷன் ஜிம்போய் ஃபியூச்சரில் வீட்டில் இறங்கி வேர் பட் சமோசா நியூட்ரிஷன் பேடான ஒரு சாப்பாடு நான் இங்கே சாப்பிட்றேன். மசாலா டீ 5 நாளைக்கும் இவர் டேட்டா இது பண்ண மாட்டேன். 5 நாளைக்கு அப்புறம் தான் அங்கால முதல் நாள் பயணம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு 8 கிலோமீட்டர் பயணிக்க போகிறோம். வண்ணாத்தி வெட்டைக்கு கிணத்தடி வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் இப்படியே தான் கிளம்ப போகிறோம். அங்கே போக்கில் சுவாரஸ்யமாக இருக்கும், காட்டுறேன். இந்த யாத்திரையில் போகிற இந்த இதில் போகிற அரைவாசிக்கு மேலே வண்ணாத்தி வெட்டையில் நிற்பாங்க. வண்ணாத்தி வெட்டிலேருந்து நாளைக்கு தான் குமுக்கணுக்கு போவாங்க. சில பேர் இன்றைக்கே குமுக்கணுக்கு போயிடுவாங்க. தலையில் சுமந்து கொண்டு போகிற என்னென்னா 5 நாள் அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய சாமான்கள், பாத்திரங்கள் தான் தலையில் சுமந்து கொண்டு போகிற. ஆனால் ஒரு ஆன்மீக பயண யாத்திரை மிக நல்லா இருக்கும். முருகண்டவரெலாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்கே எத்தனை பேருக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கோ தெரியா. ஒரு வாட்டி இந்த யாத்திரை வந்து பாருங்கள். அரோரா சாமி, சாமி வரும் சாமி, இதுல அரோரா சாமி, அரோரா சாமி. சாமி வணக்கம் சாமி. எங்கேருந்து வரீங்க சாமி? மாத்திரையிலேருந்து. வருஷம் வரீங்களா? என்ன பேர் சாமி? என் பேர் குணசேகர். குணசேகர். எத்தனை வருஷம் இதோட? நாங்கள் இது 3வது வருஷம். 3வது வருஷமா? பாதயாத்திரை 3வது. உகந்தையிலேருந்து வரீங்க? உகந்தையிலேருந்து வரீங்க. சந்தோஷம் சாமி, வரேன். சரி சாமி. முதல் நாள் கதிர்காமம் நோக்கிய பயணம். இப்போ அடிக்கிற வெயிலையும் சாமிமார்கள் அரோரா சாமி, அரோரா சாமி, அரோரா.
ரோவரா சார். வணக்கம் பக்தடியார்களே. நாங்கள் இன்று கதிர்காம பாத யாத்திரையின் முதலாவது நாளில் வண்ணாத்தி வேட்டைக்கு முன் இருக்கும் வேட்டை, அந்த வேட்டையின் பெயர் என்னவென்று சரியாக தெரியவில்லை, அந்த இடத்தில் நிற்கின்றோம். இன்று சற்று தாமதமாக புறப்பட்டதனால் நாங்கள் சரியாக வெயிலில் அகப்பட்டு விட்டுவிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஒற்றை நடையாக அந்த இடத்துக்கு சென்று அங்கே தான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பதனால் சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்ல இருக்கின்றோம். அதாவது கிணத்தேடி வெட்டைன்னு சொல்லுவாங்க. மத்தியான சாப்பாடுக்கு ரெடி ஆகி கொண்டு இவர் முதல் இந்த குரூப்போட வந்தவர். இப்போ நான் ஃபேமிலியோட தனியாக வந்திருக்கேன். நான் வந்த ஃபேமிலி தான் எங்கள் குடும்பம். 2 வருஷமாக அவங்களோட வந்து கொண்டிருக்கேன். கத்திரிக்காய் வெட்டி சமைச்சு வண்ணாத்தி வேட்டையில் கிணத்தடி வேட்டை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மதியம் சாப்பாடு சோறு. இதுக்கு பேர் என்ன? தக்காளிக்காய் சம்பல். இது என்ன பேர்? மஞ்சளாக இருக்குது. இது பருப்பு கத்திரிக்காய். எனக்கு கிடந்து அப்படியே நான் கத்திரிக்காய் சாப்பிடல. அப்படி சாப்பிட நல்லா இருக்கா? சூடாக இருக்கு, அதான் பிரச்சனையாக இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்கும். சூடாக இருந்தாலும் நம்ம ரொசான் சாமி முக்கடி அடித்து கொண்டிருக்கு. சாப்பிட்டுட்டு வெயில் கொஞ்சம் குறைய சாமியோட வந்து கொண்டிருப்பாங்க. அதை போய் பார்ப்போம், பார்த்து கதைப்போம், வாங்க பயணிப்போம். இதுதான் முதலாவது நாள் தங்குற இடம். பாவுர வெட்டை, வண்ணத்து வெட்டை, கிணத்தடி வெட்டைன்னு சொல்லுவாங்க. வந்து கொண்டிருக்காங்க. கொஞ்சம் தர பெரிய ஒரு கிரௌட்டன் வந்து நினைக்கிறேன். இன்றைக்கு நைட் ஃபுல்லாக இங்கே நிற்க போகிறேன். இன்றைக்கி பாவுர வெட்டை, வண்ணத்து வெட்டை, கிணத்தடி வெட்டைன்னு சொல்கிற இடத்துல நிற்க போகிறேன். நின்றுட்டு நாளைக்கு விடிய ஒலிம்பி குமுக்கன் அம்மனுக்கு பார்த்துட்டு குமுக்கன் அம்மனுக்கு அங்கே ஒரு வெட்டையெல்லாம் நிற்க போகிறேன் நாளைக்கு. பாப்பம் இன்றைக்கி இங்கே என்ன நடக்குதுண்டு. பெரிய ஒரு சாமியாக்கள் உள்ளுக்குள்ள இருந்தால் பஜனை எல்லாம் பாட்டு செய்வாங்க. அவங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் என்ன மாதிரி இப்படி இருக்குதுன்னு. ஒரு வேறொரு வாழ்க்கை, வேறொரு இது உண்டு. சாமி சரணம், நாங்கள் பயணிப்போம். இதில் வந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படக்குள்ள சாமியை கும்பிட்டா வழிகிடுவோம். முருகனுக்கு அரோகரா. கிட்டத்தட்ட முதலாம் நாள் பாத யாத்திரைக்கு காட்டுக்குள்ளே வெளிக்கிட்ட பக்தர்கள் ஒரு 10,000க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 60 பேர் நேற்று குமுக்கனுக்கு போயிருப்பாங்க. முதல் நாள் பாதைகளை காட்டுக்குள்ளே வெளிக்கிட்ட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அட்ரோஹரா அட்ரோஹரா ரோஹரா.
அட்ரோஹரா 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 எங்களை காக்கு அட்ரோஹரா முருகன் வருவார் அட்ரோஹரா அவன் மயில்வேல் வருவார் அட்ரோஹரா வேலுட வருவார் அட்ரோஹரா வேல பக்தரை அட்ரோஹரா காத்துக் கொள்வாரே அட்ரோஹரா துன்பத்திலையும் அட்ரோஹரா காத்துக் கொள்வாரே அட்ரோஹரா நோயொடியிலும் அட்ரோஹரா அவன் காத்துக் கொள்வாரே அட்ரோஹரா முருகா முருகா அட்ரோஹரா வேல்வேல் முருகா அட்ரோஹரா முருகா முருகா அட்ரோஹரா தீர்த்த குறைகள் அட்ரோஹரா அவன் தீர்த்து வைப்பானே அட்ரோஹரா நம் யாத்திரையை அட்ரோஹரா நம்ம தீர்த்து முடித்துக் கொள்வோமே அட்ரோஹரா முருகா முருகா அட்ரோஹரா வேல்வேல் முருகா அட்ரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அட்ரோஹரா திருவேல் முருகனுக்கு அட்ரோஹரா எதிர்காம சன்னிதான முருகனுக்கு அட்ரோஹரா அரோகரா அட்ரோஹரா அரோகரா எங்க அரோகரா 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 வருவாயன்று வழிபாட்டில் பாடி வந்தோம் வருவாய் வருவாய் என்று வழிபாட்டில் பாடி வந்தோம் வந்து வரம் தாரு மையான் நீடையல் தீப்பாயே ஈசன் துணையிருக்க அட்ரோஹரா சாமி அரோகரா சாமி சாப்பிட்டீங்களா சாமி சரி சாமி சந்திப்போம் சாமி பறவைக்குளம் பறவைக்குளத்துக்கு அங்கால கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இது தெரியும் தென்னை மரம் எல்லாம் தெரியும். அதாவது மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அநேகமாக இப்போ எல்லாத்தையும் அடித்து தரத்திருப்பாங்க பழங்குடியினர் எல்லாத்தையும். இதுதான் பறவைக்குளம். இதை தாண்டி நாங்கள் அதை குமுக்கன் தான். குமுக்கன் அம்மனோட கும்மனக்காடு இல்லை முடியுது. அங்கால யாழை கும்மனக்காடு காக்கிற தெய்வமே எல்லை காளி குமுக்கன் அம்மன் தான். இதுதான் பறவைக்குளம். பறவைக்குளத்து தண்ணியே இல்லை. இது பறவைக்குளத்தில் குளிக்க போகிறோம். இந்த முறை குமுக்கநாத்தில் குளிக்கலையா, பறவைக்குளத்தில் குளிச்சுட்டு பறவைக்குள்ள மேலே இருந்து பார்த்தா வியூ தெரியும். குளத்தில் பறவைகள் இருந்தால் தெரியும். இந்த முறை பறவைகள் நிற்க நினைக்கிறேன். போன முறை வந்து 6ஆம் மாதம் அந்த டைமில் பறவை இல்லை. இந்த டைமில் பறவைகள் இருக்கும். அதை பார்த்துட்டு போவோம். அதையும் எல்லா சாமி மரம் இதெல்லாம் இருக்கிறாங்க. தண்ணிக்கு பெரிய ஒரு லைனே நிற்கிது. ஆனால் தண்ணி இருக்கோ தெரியலை. சாமிங்க தள்ளுங்களே அங்கே போகிறதுக்கு சாமி. சாமி தள்ளுங்களே அங்கே போகிறோம். இந்த முறை பறவைகள் நிற்கிது. பறவை குளத்தில் குளிச்சுட்டு அப்படியே இதுலேருந்து பறவை வியூ தெரியும். நம்மளோட பறவைகள் நிற்கிது. போன முறை 6ஆம் மாதம் நடந்ததானே பறவைகள் இல்லை.
இது பறவை குளம் தான். நான் இது குமுக்கன் ஆரோட தான் போய் ஜாயின் நினைக்கிறேன் இந்த குளம். அப்படிதானே என்ன? வாங்க போ. இந்த முறை முதலாம் நாள் காட்டுக்கிறவங்க பக்தர்கள் சாமிமார்கள் சரியான கூட நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே நினைக்கிறேன். வெளியில் போனால் தான் கணக்கெடுப்பு தெரியும், கொஞ்சம் கவரேஜ் இல்லை. அரோகராசன் இதுதான் குமுக்கன் அம்மண்ட கோயில் பகுதி. குமுக்கன் காளி அரோகராசன் எல்லை குமண வனப்பகுதியின் எல்லை காளின்னு சொல்லுவாங்க குமுக்கன் அம்மனை. அங்கே உகந்தையில் நான் காட்டுக்குள்ள இறங்கினா உகந்தையிலேருந்து இந்த குமுக்கன் அம்மன் மட்டும்தான் குமணக்காடு. அதுக்கு அங்கால யாழைக்காடு. இப்போ நாங்கள் நிற்கிறது குமணக்காட்டுக்குள்ளே தான். குமணக்காட்டு எல்லையில் நிற்கிறோம். இதுதான் குமுக்கன் அம்மன்ட எல்லை பகுதி. இதில் போனீங்கன்னா அப்படியே கோயில் வரும். அம்மனுக்கு படைக்கிறார்கள். சில பொங்குவாங்க, சில பேர் இங்கே பொங்கி இங்கே மத்தியானம் சாப்பிட்டு இங்கேயே நின்றுவாங்க. ஆனால் நாங்கள் நிற்கலை. நாங்கள் அம்மனை கும்பிட்டு அங்கே கிளம்ப போகிறோம். இந்தா நிற்கிறா அம்மா, இந்தா நிற்கிறா. குமுக்கன் அம்மன் சன்னிதானம். கும்மனை காட்டு காவல் தெய்வம் சொல்லுவாங்க. இந்த வழிபாடு நடந்து வந்து இது அவங்களோட கோயிலில் வந்துட்டு அவங்களே பூஜை செய்யலாம் நினைக்கிறேன். பூஜை தெரிஞ்சு அவங்களே பூஜை செய்யலாம். இவங்க ஓகே. இது கும்மனை, அது குமுக்க அம்மன் கும்மனை காட்டுப்பகுதி இதோட முடியுது. அதாவது அங்கேருந்து இது மட்டும் இவை தான் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த அம்மனை. காளி இதோட இந்த காட்டுப்பகுதி முடியுது. அதாவது கும்மனை காட்டுப்பகுதி முடியுது. அதுக்கு அங்கால யாழை மொனராக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 2ஆம் நாள். இந்த 2ஆம் நாள் அரவாசி. அங்கால அடுத்த நாள் அங்கே இங்கே நிற்கலை. நாங்கள் அங்கே ஒரு வெட்டையிலாமல் நிற்க போகிறோம். ஓகே, விடைபெற்று செல்கின்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதாவது அடுத்த பகுதியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். நான் உங்கள் வசந்தன் கிரேஸ் விடைபெற்று செல்கின்றேன். பாய்.